யோ என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பனா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரியில்லைனா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில் வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க, முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய்க்குரிசியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் ஆகணும். ஐசி வேற உனக்கு. உரி பிரியாணியா? ஏய் பீட்டர், யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டி வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டு போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. ஏயா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றே? ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்ன, ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான், திடீர்னு உட்கார்ந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும்? ஏயா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணெண்ணெய் ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? என்ன பண்றது, மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். ஏண்டி டிவி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாங்கா, இந்தாயா இத கொண்டு உள்ள வை. அந்த ஆளை எதிர்பார்த்தா இதெல்லாம் வாங்க முடியாதுக்கா, அதனால தான் நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். கொஞ்சோண்டு பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்னு பிரதர் தான் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, இந்த கிரைண்டர் எவ்வளவு லிட்டர்? உங்களால பெரிய தொலையா போச்சு. இனிமே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பாரு சரிங்களா? போங்க. பிரபு, ஏன்டா உன பிடிச்சு தள்ளாங்க? டேய், நீ தானே உடைச்ச? இந்த பாருங்க, அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அதுக்காக குழந்தைய பிடிச்சு இப்படி தள்ளலாமா? நாங்களா தள்ளோம்? போடானே அப்படி கை வச்ச, அதுவா போய் விழுந்துருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? தராதரம் தெரியாதவங்க கிட்ட பழகுனது தப்பா போச்சு. இங்க வாங்கடா. இனிமே இந்த வீட்டுக்கு போங்க சொல்றேன், காலை உடைச்சிடுறேன். என்னக்கா இவோ? நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு வெடாச்சியா இருக்கிறாளே. கொஞ்சம் கூட முகதாட்சியம் இல்லாம பிள்ளைகளை பிடிச்சு வெளியில தள்ளிட்டா. இவ்வளவு 2 பிள்ளைங்களை பெத்தவதானே? ஆமா, 15,000 ரூபாய் டிவி உடைச்சிட்டா சும்மா இருப்பாங்க? முன்ன பின்ன டிவி வாங்கி இருந்தாதானே அந்த வருத்தம் தெரியும். அவ கிடக்குறாக்கா, நான் தான் இப்ப டிவி வாங்கிட்டேன்ல, குழந்தைங்கள நம்ம வீட்டுக்கு வந்து டிவி பாக்கட்டும். வேண்டாண்டி, நானே ஒரு டிவி வாங்கிடுறேன். காசு இல்லன்னு சொன்ன? கோயிலுக்கு போறதுக்காக 300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அத பிரதர் கிட்ட கொடுத்து மீதியை மாசம் மாசம் கொடுக்குறேன்னு நானே ஒரு டிவி வாங்கிட்டேன். குழந்தைகளுக்கு இல்லாதது அப்புறம் வேற என்ன? வாங்கடா.
மாவட்டங்களை குலுக்கிய கடும் நில அதிர்ச்சியால் பத்மா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பணிகளும் இந்த டிவி எது? முழு வீச்சில் நடைபெற்றன. கையில இருந்த கொஞ்சம் காசை கொடுத்துட்டு மீதியை மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி என் வருமானம் என்னன்னு உனக்கு தெரியும், எனக்கு கடை வாங்குறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி டிவி வாங்கினா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏங்க குழந்தைங்களை அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க, வெளியே சினிமா கூட்டிட்டு போனா செலவாகுதுன்னு திட்டுறீங்க. பசங்க வேற எங்க தாங்க போவாங்க? என்னடி சும்மா பசங்க பசங்க சொல்லிட்டு இருக்க? டிவி பார்க்காம பசங்களால இருக்க முடியாதா? பசங்க என்ன, என்னாலே இருக்க முடியாது. நீங்க ஆம்பளைங்க வெளியே போறீங்க, 4 பேர் கூட பழகுறீங்க, உங்களுக்கு பொழுது போயிடுது. பொம்பளைங்க நாங்க எத்தனை நாளைக்கு தான் அடுப்படியே சுத்தி சுத்தி வருது, எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டாம். அதுக்காக ஊரெல்லாம் கடை வாங்கி அவமானப்பட சொல்றியா? ஏன் ஊர் உலகத்துல யாருமே கடை வாங்குறது இல்லையா? ஏண்டி ஒரு குடும்ப பொம்பளை பேசுற மாதிரியா பேசுற நீ? ஆமா, நான் குடும்ப பொம்பளை இல்லதான், அதனாலதான் இத்தனை வருஷம் உங்ககிட்ட குப்பை கொண்டுட்டு இருக்கேன். ஏய், டிவி ஆஃப் பண்ணி. டிவி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டிய வேண்டாம். டேய், போய் அந்த பிரதர் கூப்பிடு, எங்க அந்த டிவி வாங்கினாலும் போய் அங்க கொடுக்க சொல்லு. வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சாச்சு, இப்ப இந்த டிவி ஒண்ணுதான் குறைச்சு. ஏய், போய் உட்கார்றா. கடை வாங்கினா எப்படி திருப்பி கட்டுறதுன்னு கேட்டா டிவியே வேணான்ற மாதிரில பேசுறான். அப்பா டிவி போடலாமா? ஒளி ஒளி போயிடும்பா. போடு. டிவி உடைச்சிட போறீங்கடா. இரு இதோ பார், முதல்ல இதை ஆன் பண்ணும், அப்புறமா 1 2 3 4 பார் 4வது சேனல்ல தான் வரும். எல்லாம் நம்ம ஏரியா நல்லது தானே, கொடுங்கண்ணே. என்னண்ணே என்னண்ணே 2 ரோடுங்க 10 ரோடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு, வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நான் போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா, நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றான். டேய், அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர்தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தார். சரி ஒத்துரா, யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. யோ பெரியவரே, வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம்னு ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கே இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இத பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில் மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியை பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடி இருக்க முடியாது. மார்னிங் சார். மார்னிங். அட, ஏதியா ஸ்கூட்டர்லாம் வாங்கிட்ட? ஆமா சார், நம்ம ஸ்கூட்டர் தான் சார். நேத்து ஒரு பெரிய பார்ட்டி இங்க வந்தது. 5 லட்சம் ரூபாய் பில்ல அட்ஜஸ்ட் பண்ணோம். மேனேஜருக்கு ஒரு கார் கிடைச்சது, எனக்கு இந்த ஸ்கூட்டர் கிடைச்சது.
நீங்க கொஞ்சம் ஒத்து போயிருந்தீங்களா உங்களுக்கு பைக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு பழக தெரியாத ஆளு சார். ஐயோ எனக்கு அதுக்கே அந்த குறுக்கு வழியெல்லாம். டிகிரி முடிச்சிட்டு கெமிக்கல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கேன். எப்படியும் அடுத்த மாசம் ப்ரொமோஷன் வரப்போகுது. சூப்பரிண்டென்ட் ஆயிட்டா நானே வாங்கிட்டு போறேன். என்னது சூப்பரண்ட் போஸ்டா? உங்களை நினைச்சாவே பரிதாபமா இருக்கு சார் எனக்கு. ஐயோ என்ன எப்படி சொல்ற? சூப்பரண்ட் போஸ்ட்டுக்கு ஆளு போட்டு 2 நாள் ஆச்சு சார். இது தெரியாதா உங்களுக்கு? யோ நான் தானே சீனியர். என்னை விட்டு வேற ஆளை எப்படியே போட முடியும்? அதான் அந்த மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் சார் நீங்க மேலதிகாரின்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாமா? நான் தான் சார் இந்த ஆபீஸ்ல சீனியர். என்ன விட்டுட்டு இன்னொரு எப்படி சார் ப்ரமோஷன் போட்டு விட்டுக்கலாம்? தம்பி சிவராமா, நீ கேட்கறது நியாயமானது, எனக்கும் புரியுது. ஆனா மேல இருக்கிற மந்திரிகளுக்கு புரியலையப்பா. கட்சிக்காரர்கள்ட்ட காசை வாங்கிட்டு போட்டு கொடுத்துறாங்க. என்னப்பா பண்ண? இது என்ன சார் பெரிய மந்திரிங்க? நான் இதுக்காக பரிச்சை எழுதிட்டு 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப நான் பைத்தியக்காரனா? அப்புறம் எதுக்கு சார் புடிக்கிறதுக்கு பரிச்சை வைக்கிறானுங்க? சிவராமா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இன்னைக்கு இதாப்பா நடந்துட்டு இருக்கு. என் டேபிள தட்டுறதுனால என்னப்பா புண்ணியம்? என்ன சார் இது? அவங்க பணம் சம்பாதிக்க என் வாழ்க்கை தானே கிடைச்சது. புறம்போக்கு பசங்க சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்குதுங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா ஒவ்வொருத்தையும் குதிரை ஜெயிலுக்கு போயிடுவேன் சார். கொள்ள மாதிரி பசங்க. இந்தாங்க. அங்க வை. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அப்பா, அம்மா என்னையும் அக்காவையும் கான்வென்ட்ல சேர்க்க பாரா வாங்கிட்டு வந்திருக்காங்க. கான்வென்ட்டா? ஆமாங்க, இந்த வருஷத்துல இருந்து பசங்களை கான்வென்ட்ல சேர்க்கலான்னு தான் இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். என்ன விளையாடுறியா? அன்னி என்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம டிவி வாங்கினேன். வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன். இன்னைக்கு வருஷத்துக்கு குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு ஃபார்ம் வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? கான்வென்ட்ல சேர்த்தா சாதாரணமான விஷயமா? என்கிட்ட இருக்க 5000 10,000. ஏன் இப்ப படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் என்னாச்சு? என்னாச்சுங்கிற? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க தான் மெச்சுக்கணும். 2 வருஷமா படிக்குது, இன்னும் ஏபிசிடி கூட சரியா வரல. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் செவரு இடிஞ்சு 4-5 பசங்களுக்கு வேற அடிபட்டுடுச்சு. அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் பொறுப்பு இல்லாம நடத்துறாங்க. இனிமே அந்த ஸ்கூல்ல நம்பி என் பசங்களை அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன ஆனாலும் சரி, இவங்களை கான்வென்ட்ல சேர்க்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா? பணம் ஏது? ப்ரமோஷன் வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே அந்த புறம்போக்கு பசங்க பணத்தை வாங்கிட்டு வேற இடத்துக்கு போட்டு கொடுத்தானுங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? கொள்ளதான் அடிக்கணும். ஏங்க, ப்ரமோஷன் வரலங்கிறதுக்காக புள்ளைங்க படிப்பை வீணாக்க முடியுமா? இதெல்லாம் காலத்துல செய்யணுங்க. இந்த பாருங்க, நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்க புள்ளைங்க அதை விட பெருசா வரணும்னு அக்கறை வேண்டாம். இந்த காலத்துல கூலி வேலை செய்யறவங்க கூட தான் புள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. ஏய், அக்கம் பக்கத்தை பத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த பார், இதுங்களுக்கு படிப்பே இல்லைனாலும் சரி, என்னால கடன் வாங்கி எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஏன் இந்த குழந்தைகளை பெத்துக்கிட்டீங்க? அதுக்காக விஷயத்துக்கு ஆட சொல்றியா? அது முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, விட்டுடுங்க. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துச்சா? அப்ப நீயே படிக்க வச்சுடி, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. அப்ப நான் இதுக்கு இங்க புடிச்சேங்க. ச்சே. பக்கத்து வீட்டு ரஞ்சித்துக்கு ஸ்கூல் ஷூ டை எல்லாம் வாங்கிட்டாங்க. அது எனக்கு எப்பமா வாங்கி தரப்போறா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. பேசாம தூங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.